நொச்சிக்குப்பம் லூப் சாலையில் மீன் வியாபாரத்திற்கு மீண்டும் அனுமதி வேண்டும். சென்னை நொச்சிக்குப்பம் லூப் சாலையோரத்தில் மீன் வியாபாரம் செய்து வந்த நிலையில் சாந்தோம் சாலையில் மெட்ரோ பணி நடைபெறுவதால் காலை மற்றும் மாலையில் பள்ளி செல்பவர்களும் அலுவலகம் செல்பவர்களும் பயன்படுவதற்காக எங்களிடம் அனுமதி கேட்டு மாநகராட்சி பொது போக்குவரத்திற்கு அனுமதி கேட்டது. நாங்களும் சிரமத்தை உணர்ந்து அனுமதி அளித்தோம். ஆனால் தற்போது இந்த சாலை முழு நேர பொது பாதையாக மாற்றப்பட்டு அனைத்து வகையான வாகனங்களும் சென்று வருகின்றன. இதனால் எங்களுடைய வியாபாரமும் எங்களுடைய படகுகளும் மீன்பிடி சாதனங்களும் வைப்பதற்கு இடமில்லாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளோம். மாநகராட்சியானது இந்த சாலையில் மீன் விற்கக்கூடாது என்றும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த எங்கள் உரிமையை பறிக்கும் வேலையில் இறங்கி உள்ளது என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் எங்களை இந்த சாலையில் இருந்து அகற்றுவதற்கு முழு முயற்சி செய்து சரியான முறையில் மீன் அங்காடியை அமைக்காமல் எங்களை அங்கு அனுப்பினால் எங்கள் வாழ்வாதாரம் முழுவதுமாக அழிந்துவிடும். மேலும் அடையாள அட்டை வைத்துள்ளவர்களுக்கு பலருக்கும் கடை ஒதுக்கப்படவில்லை. அதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே எங்கள் வாழ்வாதாரம் மேம்பட பழையபடி லூப் சாலையிலேயே எங்கள் வியாபாரமும் எங்கள் மீன்பிடி சாதனைகளையும் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மீன்பிடி சங்கத்தினர் தெரிவித்தனர். அந்த 5000 மக்கள் இருக்கிறோம். இந்த நொச்சிக்குப்பத்துல வாழ்ற மக்கள் 5000 மக்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துல எங்க சாப்பாட்டுல தயவு